வெண்ணிலா, நீயும் சரி மாமாவும் சரி அந்த ஸ்வேதாவுக்கு ரொம்ப இடம் கொடுக்கறீங்க. இப்ப என்னடான்னா அவ தலைமையில ஏறி நிக்கிறா. அவ செய்யற ஒவ்வொரு தப்பையும் தொடர்ந்து அவ நியாயப்படுத்திக்கிட்டே வரா. விடுக்கலை, பாத்துக்கலாம். எங்க இருந்து பாக்குறது? எங்க இருந்தோ ஒரு ஆண் குழந்தை ரெடி பண்ணி கையில வச்சுக்கிட்டு அத மாமாக்கு தான் பெத்தன்னு நிக்கிறா. எப்போதான் இந்த பிரச்சனைல இருந்து நம்ம மீண்டு வர்றது? கடவுள் இப்படி நல்லவங்களுக்கு துணையே இல்லாம கெட்டவங்களுக்கு துணையா நிக்கிறாருன்னு தான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு வெண்ணிலா. கலை, இதெல்லாம் பாக்குறதுக்கு அப்படிதான் தெரியும். பாவம் புண்ணியம்னு எல்லாத்துக்குமே அவங்க பண்றதுக்கு ஒரு கணக்கு இருக்கு. ஸ்வேதாக்கா ஏதோ தப்பி தவறி போன பிறவில பண்ண புண்ணியம்ல இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இப்ப வரைக்கும் தப்பான காரியம் எல்லாம் பண்ணிட்டு ஜெயிச்சுட்டே இருக்காங்க. அது ஜெயிக்கிற மாதிரி இப்ப வரைக்கும் நமக்கு தோணலாம், ஆனா கண்டிப்பா அது நிரந்தரம் இல்ல. அவங்கள பத்தி பேசுறத விட்டுட்டு குழந்தை பிறந்த நேரம் குறிச்சு அதுக்கு பலன் எழுதுறதுக்கு ஜோசியரை வர சொல்ல, ராசி நட்சத்திரம் எல்லாம் குறிக்க சொல்லணும். நீ போய் அந்த வேலையை பாரு. டேய் 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 டேய், யாரு பிடிக்கும் உனக்கு? அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா? சொல்லுடா. சாரி 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 சாரி, அழக்கூடாது அழக்கூடாது. உனக்கு என்னடா ஸ்வேதா, அண்ணி என்னாச்சு? என்ன நடக்குது? அவங்க ஜோசியரை வர வச்சு குழந்தை பிறந்த நேரத்தை வச்சு ராசி நட்சத்திரம் எல்லாம் பார்க்க போறாங்களாம். ஓஹோ, சரி நாமளும் பாப்போமே. உடனே இன்னொரு ஜோசியருக்கு போன் பண்ணி வர சொல்லுங்க. அது மட்டும் இல்ல ஸ்வேதா, குழந்தைக்கு திருஷ்டி பட்டுடுன்னு அந்த கொலை வந்து ஏதோ கயிறெல்லாம் அந்த குழந்தைக்கு கட்டி விட்டுட்டு இருக்கா. அப்படியா? அப்போ நாம மட்டும் சலைச்சவங்களா என்ன? நீங்களும் ஒரு கயிறு எடுத்துட்டு வந்து குழந்தையோட கால்ல கட்டி விடுங்க. அவங்க என்னென்ன பண்றாங்களோ அது அத்தனையும் நாமளும் பண்ணலாம். நம்ம குழந்தை மட்டும் குறைஞ்சு போச்சா என்ன? தங்கம். சரி, இரு எடுத்துட்டு வரேன். கயிறு கட்டிக்கலாமா? செல்லோ வந்துட்டீங்களா? ஓ, பாத்து கயிறு கட்டிக்கலாமா? கயிறு 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 கயிறு. ஓ, கட்டியாச்சு. சூப்பர். செல்லம் எவ்வளவு அழகா இருக்குல்ல, பாரு கால. பட்டுக்குட்டி. ஜனனி, உள்ள போய் கொஞ்சம் பாப்பா ஒத்துக்கிட்டு வை. கொஞ்ச நேரம் மனசு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். சரிண்ணே. செல்லக்குட்டி. ஹனி, அண்ணன் குழந்தைய பாக்கணுங்கிறாரு. கொண்டு வரேன். செல்லம், என்ன அப்பா பாக்கணுமா உங்கள? தங்கம், தூக்கம் வருதா உங்களுக்கு? தூங்க போறீங்களா நீங்க? அழக்கூடாது அழக்கூடாது. ஓ, இங்க பாருங்க, அம்மாவை பாருங்க. என்னம்மா என்னம்மா அழ இவ என்ன பண்றா? இங்க எதுக்கு வந்து நின்னு படிச்சிட்டு இருக்கா? என்னடா? அம்மா பாரு. என்னடா தங்கம்? என்னடா குட்டி? பசிக்குதுங்களா? இங்க பாருங்க பாரு. அம்மாவை பாரு. நாம நினைச்சது நடக்க போகுது. ருத்ரா, வா. இல்ல வேண்டாம். ஓய் வா. இல்ல வேண்டாம்.
வா வந்து தம்பி பாப்பாவோட விளையாடு வா. வா தங்கம், அங்க பாருங்க, அக்காவை பாருங்க. வா தம்பி பாப்பாவோட விளையாடு வா. அப்பா பார்த்தா திட்டுவாங்களே. குழந்தைய பார்த்தா யாராவது திட்டுவாங்களா? இவன் உன் தம்பி, இவனை பார்த்தா யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க. பாரு. நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், யார்கிட்டயும் எதுவுமே சொல்ல மாட்டேன். தம்பி பாப்பாவோட நீ பாட்டுக்கு விளையாடு வா. ஒன்னும் ஆகாது, வா விளையாடு. வா விளையாடு. எங்க பாருங்க பாரு, எங்க பாருங்க பாரு. தம்பி, குட்டி பையா, அக்கா தெரியுதா உங்களுக்கு? செல்லக்குட்டி, என்ன பண்றீங்க? தாப்பு தாளம்பூ, தாயார் தந்த செம்பகப்பூ. சும்மாவா சொன்னாங்க ரத்த பாசம் சுண்டி இழுக்கும்னு? இந்த வயசுலயே அந்த பாசம் தன்னை மீறி வந்திருக்கு. மாமா, பிஞ்சுக்கு வந்த இதே பாசம் உங்களுக்கும் வரும். ஐயோ அழாதடா, அழக்கூடாது. ஸ்வேதா, என்னாச்சு? ஏன் பாப்பா அழுதுகிட்டே இருக்கு? குடு, நான் கொஞ்ச நேரம் கையில வச்சிருக்கேன். இல்ல நீ வேண்டாம் வேண்டாம். யார் கையில வச்சிருந்தாலும் இப்போதைக்கு அழுகை நிறுத்த மாட்டான் போல. ரொம்ப நேரமா அழுதுட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு அதுக்கு பசிக்குதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அழுகைய நிறுத்த மாட்டேங்குது. சரி இரு, நான் போய் பால் ஆத்தி எடுத்துட்டு வரேன். எவ்வளவு நாளைக்கு தான் நம்ம புட்டி பால் கொடுத்து சமாளிக்கிறது? தாய்ப்பால தான் நோய் எதிர்ப்பு சக்தி வரும்னு சொல்லுவாங்க. இந்த குழந்தை தான் என்னோட துருப்பு சீட்டை. இவனுக்கு ஏதாவது ஒண்ணுனா என்னால தாங்கிக்கவே முடியாது. இங்க பாரு ஸ்வேதா, இங்க வந்து நடந்ததெல்லாம் மறந்துட்டு நீ தாய்ப்பால் அது இதுன்னு பேசிட்டு இருக்க. தாய்ப்பால கொடுக்கலாம். எப்படி கொடுக்க முடியும்? இது வெண்ணிலாவுக்கு பிறந்த குழந்தை தானே, அவ பாத்துக்குவா. புரியலையா? இது வெண்ணிலாவோட குழந்தை தானே, அவளே தாய்ப்பால் கொடுக்கட்டும். ஸ்வேதா, நடக்கிற கதைய பேச. ஸ்வேதா மனசு வச்சு எது நடக்காம போயிருக்கு சொல்லுங்க? பேசுறபடி பேசினா எல்லாமே நடக்கும். இப்ப பாருங்க என்ன பண்றேன்னு. அழாதடா, ஐயோ அழாதடா செல்லம், அழாதமா. என்னடா அழாத. ஓ அழாதடா கண்ணா. என்னாச்சு? குழந்தை ஏன் அழுகுறான்? சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. மாமா என்ன ஏத்துக்கல, அதனால குழந்தையும் பார்க்கவே இல்ல. அந்த டென்ஷன்ல பாலே சுரக்கல. பொட்டி பால் குடுக்கறதுக்கு ரெடி தான். அதுவும் குழந்தை ரொம்ப இஷ்டமா எல்லாம் குடிக்க மாட்டேங்குது. குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு ஒரு மாதிரி பயமா இருக்கு. அழாதடா, அதான் உன்கிட்ட வந்து. இந்த குழந்தைக்கும் பால் கொடுத்து பசி ஆத்திரியா? வெண்ணிலா, இன்னொரு குழந்தை இருந்திருந்தா கொடுத்திருப்பல்ல, அப்படி நினைச்சு கூட. வெண்ணிலா, எதுக்கு அவ குழந்தைய வாங்கின நீ? இப்போ லூஸ் தரமா பண்ணத. குழந்தைய முதல் கொடு. இல்ல முத்து மாமா, பசியில குழந்தை அழுவுது, அதான் கொஞ்சம் பால் கொடுத்துட்டு வந்துடுறேன். வெண்ணிலா, தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காத. அதெல்லாம் வேண்டவே வேண்டாம். தயவு செஞ்சு என்ன வேண்டான்னு சொல்லிடாத. குழந்தை பாவம் இல்ல. குழந்தை பாவன்றதுலாம் ஓகே, அது உன் குழந்தையா? இன்னொரு குழந்தைக்கு தாய் பால் கொடுக்கறதுலாம் பாவம். சும்மா இரு கொஞ்ச நேரம். வெண்ணிலா, இது வேற யார் குழந்தையும் இல்ல, இது முத்தரச மாமாவுக்கு பிறந்த குழந்தைதான். அதனாலதான் உரிமையா உன்கிட்ட தூக்கிட்டு வந்து தந்த. உனக்கு 2 குழந்தை பிறந்துச்சுல்ல, பாவம் அதுல ஒண்ணு தவறிடுச்சு. அந்த குழந்தையா இந்த குழந்தைய நினைச்சுக்கோயே பிளீஸ். தாய்ப்பால் இல்லைன்னு சொல்லாது. இதை மாதிரி நீ குழந்தைன்னு பார்த்துருந்தனா இதனால தேவையில்லாத பிரச்சனை வரும். இதே காரணம் சொல்லி அவர் ரூமுக்குள்ள வருவா, உரிமை கொண்டாடுவா. இதெல்லாம் அப்புறம் நாளைக்கு எங்கேயோ கொண்டு போய் விடும் சொல்லிட்டேன்.
இங்க பாரு முத்து மாமா, எனக்கு இப்ப எதுவுமே தோணல. இந்த குழந்தையோட அழுக மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுது. இது உன் குழந்தைன்னு ஸ்வேதாக்கா சொன்னதுனால பால் கொடுக்கல. தாய்ப்பால் இல்லாம வேற ஒரு குழந்தை அழுதுச்சுன்னா கூட அந்த குழந்தைக்கும் கொடுப்பேன். உன் பேரை சொல்லி பொய்யா கேட்டா கூட கொடுப்பேன் முத்து மாமா. இந்த பாரு, நீ தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்க. இது பெரிய பிரச்சனைல போய் முடியும். வர்ற புதன்கிழமை வளர்பிற சுப முகூர்த்த நாள். அன்னைக்கு காலையில 9 to 10 ரொம்ப நல்ல நேரம், அற்புதமான முகூர்த்த நேரம். அன்னைக்கே பேர் வைக்கிறத பண்ணிக்கங்க. புண்ணியார்ச்சனையும் அந்த நேரத்திலே பண்ணிக்கலாம். சரிங்க. அப்புறம் தம்பி, ஒரு சந்தேகம் உங்ககிட்ட கேட்கலாமா? கேளுங்க. உங்க ஜாதகப்படி உங்களுக்கு நிச்சயமா ஒரு ஆண் வாரிசு பிறந்திருக்கணும். பொண்ணுதான் பிறந்திருக்கிறதா சொல்றீங்க. அதான் ஒரே குழப்பமா இருக்கு. அந்த குழப்பத்தை நான் தீக்கட்டுமா? மாமாவுக்கு ஆண் வாரிசு இருக்குன்னு சொன்னீங்கல்ல, எனக்கும் முத்தரசு மாமாவுக்கும் பிறந்த ஆண் வாரிசு இவன்தான். இவங்க ஏன் மேல இருக்கிற கோவத்துல குழந்தைய ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. உங்க ஜாதக கணிப்பையே பொய்யாக்க பாக்குறாங்க. உங்க கணக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கு. நான் குழந்தை பிறந்த நேரத்தை தர, பெண் குழந்தைய விட 2 நிமிஷம் தள்ளி தான் பிறந்திருக்கான். அண்ணி, அது கொண்டு போய் அவருக்கு கொடுங்க. இதுல பிறந்த தேதி நேரம் எல்லாம் குறிச்சிருக்கேன். அந்த பெண் குழந்தை அக்கானா என் பையன் தம்பி. ஆனா விஞ்ஞான கணக்குப்படி முதல்ல பிறந்த குழந்தை தான் இளையவங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா என் பையன் தான் அண்ணன். சரி சரி, அந்த குழப்பம்லாம் வேண்டாம், விட்டுருங்க. 2ஆவதா பிறந்த என் பையன் தம்பியாவே இருந்துட்டு போகட்டும். என் குழந்தைக்கும் 16ஆம் நாள் பேர் வைக்கணும். அதுவும் மாமா முன்னால இருந்து நடத்தி வைக்கணும். என் குழந்தைக்கும் ராசி நட்சத்திரம் எல்லாத்தையுமே குறிச்சு கொடுத்துருங்க. 2 குழந்தையும் ஒரே நேரத்துல சேர்த்து தொட்டில் கட்டி பேர் வைக்கலாம். என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? அசிங்கப்படுத்துறியா? அளவுக்கு மீறி போயிட்டு இருக்க நீ. உரிமை கொண்டாடுறதுக்காக குழந்தைகள் தான் தேவலம் பேசுறது நல்லா இருக்காது ஸ்வேதா. என்ன மாமா, நானும் பாக்குறேன். எங்கேயோ வீசி எறிஞ்ச குழந்தைய தூக்கிட்டு வந்த மாதிரி திருப்பி திருப்பி கேவலமா பேசிட்டு இருக்கீங்க. இதுவும் உங்க புள்ளதான், உங்க புள்ளதான். இங்க பாரு ஸ்வேதா, இன்னொரு வாட்டி அண்ணன் பேரை இழுத்த அவ்வளவுதான் சொல்லிட்டேன். கார்த்திக், இது முத்தரச மாமாவுக்கு பிறந்த குழந்தைதான். எந்த கோயில வேணாலும் எங்க வேணாலும் வந்து சத்தியம் பண்ண சொல்லி நான் வந்து பண்றேன். சத்தியம் தான் உனக்கு சக்கரை பொங்கலாச்சு. நீதான் எங்க வேணாலும் வந்து சத்தியம் பண்ணுவியே. உன்னை பத்தி தான் தெரியுமே. இங்க பாரு, அதெல்லாம் அப்போ. இப்போ எனக்கு முழுமையான அங்கீகாரம் கிடைச்சு தாலி கட்டி குழந்தையும் வந்ததுக்கு அப்புறம் நான் எதுக்குடா போய் சொல்லணும்? நான் சொல்றது உண்மைதான், உண்மைதான், உண்மைதான். சரி, நீ சொல்றது மட்டும் உண்மையா இருந்துச்சுன்னா, குழந்தை உண்மையிலே முத்தரசனுக்கு தான் பிறந்திருந்துச்சுன்னா, உன் குழந்தைய கீழே போட்டு தாண்டு பாப்போம். அப்படி சென்டிமெண்ட் அடிக்கிறியா? பச்சை குழந்தைய போட்டு தாண்டி நிரூபிக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. இதுலயே தெரியுதே மாமா இவளோட லட்சணம். நிச்சயமா இவ போய் தான் சொல்றா. சாக்கு போக்கு சொல்லி சமாளிக்கிறா பாருங்க. இது முத்தரச மாமாவுக்கு பிறந்த குழந்தைதான். இது சத்தியம், சத்தியம், சத்தியம். இது தப்பா இருந்தா நானும் சரி, இந்த குழந்தையும் சரி, படாத கஷ்டம் எல்லாம் படுவோம். இதை நான் ஒத்துக்கிறேன்.
அண்ணா இவகிட்ட எல்லாம் பேசி பிரயோஜனமே இல்லண்ணே. பேசாம டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டா இவளோட குட்டி வெளியில வந்துரும். சூப்பர், வெரி நைஸ், சூப்பர் சூப்பர். நீ இப்பதான் எனக்காக பேசிருக்க. நானே சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், இப்போ நீயே சொல்லிட்ட. முத்தரச மாமாவுக்கு பிறந்த குழந்தை தாங்கிறதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. அப்போ உங்களுக்கு சந்தேகம் இருக்குல்ல? குழந்தையும் முத்தரச மாமாவையும் கூட்டிட்டு போய் டிஎன்ஏ டெஸ்ட் எடுங்க. புடிங்க. நான் கீழே வச்சுட்டு போயிட்டே இருப்பேன். என்ன முத்து மாமா? ஒண்ணு டவல். ஓ அப்பாவுக்கு இருக்கிற அதே மச்சம் இந்த குழந்தைக்கும் இருக்கு. எப்படி? என்ன முத்து மாமா, ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்க? என்ன? சரி, நீங்க 2 பேர் சொல்லுங்க. வெண்ணிலா, நீ என்ன பேர் யோசிச்சிருக்க சொல்லு பார்க்கலாம். பொன்மகள். பொன்மகள்? எப்படி இருக்கு முத்து மாமா? பொன்மகள், பொன்மகள் வந்தால் அந்த மாதிரியா? நம்ம குலதெய்வம் பொன்னாச்சி அம்மன். அதுல இருக்கிற பொண்ணை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம குலதெய்வத்தோட மகளே நம்ம மகளா வந்து பிறந்ததா நினைச்சு பொன்மகள்னு யோசிச்சு வச்சிருக்கேன். சிறப்பு, அருமையா இருக்கு. சூப்பர். சூப்பர் அண்ணி. என்ன ஒரே கூத்துங்குமாலமா இருக்கு? அந்த குழந்தைக்கு மட்டும் பேர் வச்சா போதுமா? என் குழந்தை என்ன தெருவுல வீசி எரிஞ்சிட்டா போனாங்க? புரியுது. டிஎன்ஏ டெஸ்ட் கொடுத்ததோட ரிசல்ட் வர வரைக்கும் என் பேச்சு காது கொடுத்து கேட்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. உங்க யாரோட ஹெல்ப்பும் வேண்டாம். நானே என் குழந்தைக்கு பேரை செலக்ட் பண்ணிட்டேன். என்னதான் இருந்தாலும் குழந்தையோட அப்பாங்கிற முறையில முத்தரச மாமாவுக்கு அதை தெரியப்படுத்தணும்ல. என்ன பேருன்னு தெரியுமா? மாமாவை மறந்து போன ஒரு பேர். என் மாமியார், அதாவது இறந்து போயிட்டாங்களே முத்தரச மாமாவோட அம்மா, திருவேங்கடம்மா, அவங்க பேர்ல இருக்கிற திருவையும் என் மாமனார் தனிகாச்சல இருக்காரே அவர் பேர்ல இருக்கிற தனிகையும் எடுத்து 2ஐயும் சேர்த்து திருத்தணிகைன்னு பேர் வச்சிருக்கேன். நான் ஒன்னும் திருத்தணி முருகன் இல்ல. ஏன் பழனியில கூட தான் ஆண்டியா கோமணத்தோட இருக்காரு. உனக்கு புருஷனா ஆனா அப்படிதான் ஆகும். இந்த எக்ஸாம்பிள்லாம் கொடுக்காத. நான் முத்தரசன், அவ்வளவுதான். விடு மாமா. நீங்க என்ன வேணாலும் முடிவு பண்ணுங்க. ஆனா கடவுளோட கணக்கு வேறையா இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு 2 பொண்டாட்டி தான். நீங்க வெண்ணிலாவோட வாழ்றீங்களோ இல்லையோ, இந்த ஸ்வேதாவோட நீங்க வாழ்ந்துதான் ஆகணும். அது மட்டும் நிச்சயம். இது என் குழந்தை மேல சத்தியம். காலை 9 மணியிலிருந்து 10 மணிக்குள் முத்தரசன் வெண்ணிலா தம்பதியரின் புதல்விக்கு பேர் சூட்டு விழாவும் தொட்டிலில் போடும் வைபவம் நடைபெற இருப்பதால் சுற்றம் சூழ வருகை தந்து குழந்தையை ஆசீர்வதித்து விழாவை சிறப்பித்து தர வேண்டும் என்று அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். இப்படிக்கு முத்தரசன் வெண்ணிலா தம்பதியர் மற்றும் கலை, கார்த்திக் சிம்ரன், கௌதம் ஜனனி மற்றும்
ருத்ரா உத்ரா. எல்லாரும் பேரும் போட்டாச்சு. ஏதாவது கரெக்ஷன் இருக்கா? ஏய், தொட்டில் ரெடி. தொட்டில் ரெடி ஆயிடுச்சு. சூப்பர் சூப்பர் சூப்பர். தள்ளு. சிம்ரனும் கார்த்தியும் ஆர்டர் பண்ணி ஸ்பெஷலா வாங்கிட்டு வந்திருக்காங்க. என்ன மாமா, ஆண் ஒண்ணு பெண் ஒண்ணுன்னு 2 குழந்தை பிறந்திருக்கு. நீங்க உங்க பெண் குழந்தைக்கு மட்டும் பேர் சூட்டு விழா பத்திரிகை அடிச்சு சொந்த பந்தத்தை எல்லாம் கூட்டி வச்சு ஃபங்க்ஷன் பண்றத பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்களே, ஆ? இது எந்த வகையில நியாயம்? நம்ம பையனுக்கு இதெல்லாம் பண்ண மாட்டீங்களோ? சரி சரி, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், கூல் கூல். எரிமலை மாதிரி எப்ப பார்த்தாலும் எப்படா வெடிக்கிறதுன்னு நிக்கிறீங்களே, ஆ? சரி விடுங்க, உங்களுக்கு அந்த சிரமத்தை கொடுக்க வேண்டான்னு நானே பத்திரிகை அடிச்சிருக்கேன். வாசிக்கவா? ஒரு நிமிஷம். இதான் நல்லா இருக்கா? பேர் சூட்டு விழா அழைப்பிதழ். அன்புடையீர் நிகழும் மங்களகரமான சார்வாரி வருடம் பங்குனி மாதம் 30ஆம் நாள் திங்கட்கிழமை வளர்பிறை திருநாளில் காலை 9 மணி முதல் 10 மணிக்குள் முத்தரசன் ஸ்வேதா தம்பதியரின் ஆண் குழந்தைக்கு பேர் சூட்டும் விழா நடைபெற இருப்பதால் சுற்றம் சூழ வருகை தந்து குழந்தையை ஆசிர்வதிக்குமாறு அன்புடன் வேண்டுகிறோம். இப்படிக்கு முத்தரசன் ஸ்வேதா, முத்தரசன் மற்றும் வெண்ணிலா, சித்தி, சித்தப்பா, அத்தை, மாமா, அக்காக்கள். ஃபுல் ஸ்டாப். நல்லா இருக்கா? மருது, வாங்க வாங்க வாங்க, சீக்கிரமா வாங்க. பாத்தீங்களா மாமா? தொட்டில். நம்ம பையனுக்கு நானே ஆர்டர் பண்ணி வாங்கின தொட்டில். நீங்க தான் அதெல்லாம் வாங்கிருக்கணும். நீங்க வாங்காததால தோ நானே வாங்க வேண்டியதா போயிடுச்சு. இதெல்லாம் சொல்லி தெரிய வேண்டியதில்ல. 2 குழந்தைங்களுக்கும் பேர் சூட்டு விழாவை சேர்த்து நடத்த ஏற்பாடு பண்ணிருக்கணும். பண்ணிருந்தீங்கன்னா நான் ஏன் இதெல்லாம் பண்ண போறேன்? அப்ப ஸ்வீட் வேண்டாம். ஏன்னா இந்த நியூஸ் எனக்கு ஸ்வீட், உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஹாட் தான். நீங்க எல்லாருமே ஒரு டிஎன்ஏ டெஸ்டுக்கு போயிருந்தீங்கல்ல, அதோட ரிசல்ட் வந்திருக்கு. நல்ல ரிசல்ட் தான். குழந்தைக்கு அப்பா முத்தரச மாமா தானே ரிப்போர்ட்ல வந்திருக்கு. கார்த்தி, ரிசல்ட் வந்துருச்சான்னு பாரு. இதோ பாக்குறேன். நீ பாருங்க, நான் இங்கதான் இருப்பேன். நான் எங்கேயும் ஓடி போக மாட்டேன். என்னாச்சு? என்னாச்சு கார்த்தி? இவ சொல்றது நிஜம்தான். நீ ஃப்ராடு. எல்லாத்துலயும் பித்தலாட்டம், மொள்ள மாதிரி தானா, அதேதான் இதுலயும் பண்ணிருக்க. இதெல்லாம் பார்த்து யாரும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எப்படி அவளோட குழந்தை நம்மளுக்கு சொந்தம் இல்லைன்னு ரொம்ப தெளிவா இருந்தோமோ, அதே மாதிரி இந்த ரிசல்ட்டும் போலின்றதுல நம்ம தெளிவா இருப்போம். யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. பயப்படாதீங்க. இத்தனை நாள குழந்தை ஏத்துக்க மாட்டேன், டிஎன்ஏ ரிசல்ட் வந்தாதான் ஏத்துக்குவோம் அப்படின்னீங்க. இப்ப கடைசியில பார்த்த ரிப்போர்ட் வந்து எனக்கு சாதகமா ரிசல்ட் வந்ததால பா பயங்கர அதிர்ச்சி ஆயிட்டீங்க. கடைசியில பார்த்தா ரிப்போர்ட் வந்து எனக்கு சாதகமா ரிசல்ட் வந்ததால பயங்கர அதிர்ச்சி. இப்போ டிஎன்ஏ ரிப்போர்ட் போய் அத நம்பாதீங்கங்கறீங்க. இனி நான் எந்த கோர்ட்டுக்கு போய் எந்த கேஸ் போடணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க சொல்லுங்க? நான் அப்பவே சொன்ன வெண்ணிலா, நீ என்ன சொன்ன? டிஎன்ஏ ரிப்போர்ட்ல குழந்தைக்கு அப்பா முத்தரசன் வந்தா ஒரு அதிர்ச்சி தர போறேன்னு சொன்னியே. இப்ப என்ன அதிர்ச்சி தர போற? இன்ப அதிர்ச்சியா, துன்ப அதிர்ச்சியா?
இப்போ உன் முன்னால 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு, முத்தரச மாமாவை விட்டு பிரிஞ்சு இந்த குடும்பத்துக்கு துன்ப அதிர்ச்சியை கொடுக்கறது. இன்னொன்னு, என்ன முத்தரச மாமாவோட மனைவியை அங்கீகரிச்சு என்னோட சேர்ந்து வாழ வச்சு எனக்கு இன்ப அதிர்ச்சியை கொடுக்கறது. இப்ப என்ன வெளியில பண்ண போற? அப்புறம் மாமா, இப்போ வரைக்கும் குழந்தைக்கு ஃபங்க்ஷன் பண்றதுக்கு முடியாது முடியாதுன்னு சொல்றீங்கல்ல, இத்தனை நாள் நான் சொன்ன மாதிரி இதையும் நான் பண்ணி காமிப்பேன். எப்படி அந்த குழந்தைக்கு அங்கீகாரம் வாங்கி தரது உங்க கையால எல்லா விஷயமும் பண்ண வைக்கிறதுன்னு எனக்கு நல்லா தெரியும். பண்ண வெப்பா இந்த ஸ்வேதா. மருது, இதை எடுத்துட்டு போங்க. பாத்து இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? உனக்கு கோபமா இருக்கா? என் மேல சந்தேகமா இருக்கா? என்ன திட்டிரு, 2 அடி வேணாலும் அடிச்சிரு. ஆனா எது வரணும் தயவு செய்து வாய் திறந்து சொல்லு வெண்ணிலா. வெண்ணிலா, உனக்கு நல்லாவே தெரியும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீதான் என் பொண்டாட்டி நான் சொல்லியிருக்கேன் வெண்ணிலா. நான் ஏமாத்த மாட்டேன் வெண்ணிலா. தெரிஞ்சோ தெரியாமலோ நான் 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 சுயநலவில் இல்லாத போது கூட இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன் வெண்ணிலா. அவ எந்த அளவுக்கு வேணாலும் கீழ் தினமா இறங்கணும் தெரியும்ல, அந்த மாதிரி தான் ஏதோ பண்ணிருக்க வெண்ணிலா. வெண்ணிலா, என்ன நம்ப வெண்ணிலா. வெண்ணிலா, இப்படி மௌனமா இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு வெண்ணிலா. சொல்லு வெண்ணிலா. வெண்ணிலா, பேசு வெண்ணிலா. எப்படின்னு அண்ணி பேசுவாங்க? என்னடா என்ன சொல்ற? அண்ணி அமைதியா இருக்கிறத பார்த்தாலே உங்களுக்கு புரியலையா? என்னடா சொல்ல வர? இல்லண்ணே, மனசு கேட்காம அந்த லேபுக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணி கேட்டுட்டேன். எங்க ரிசல்ட் எப்பவுமே 100% அக்யூரேட், எங்க ரிசல்ட்ல எந்த தப்பும் வராது அப்படின்னு அவங்க அடிச்சு சொல்றாங்க. எந்த கோர்ட்ல வேணா போய் கேஸ் போடுங்கன்னு வேற சொல்றாங்க. என்னண்ணே, சத்தியமா இது எனக்கு தோல்விதான். செய்யக்கூடாத தப்ப செஞ்சுட்டு இப்ப அன்னிக்கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்க. மன்னிப்பு கேக்குறதால நீங்க பண்ணி இருக்கிற காரியத்தோட கரை போயிருமா, இல்ல அந்த குழந்தைக்கு நீங்க அப்பா இல்லைன்னு ஆயிடுமா? அண்ணி உங்க மேல வச்சிருந்த நம்பிக்கையை உடைச்சு சுக்குநூறு ஆக்கிட்டு இப்ப வந்து பேசுனா அண்ணி என்னென்ன பேசுவாங்க? அண்ணா, உங்களை ராமன் நினைச்சிட்டு இருந்தா உங்களோட நம்பிக்கையை கெடுத்துட்டீங்கண்ணா. இனிமே உங்களுக்கு அண்ணி முகத்தை பாக்குறதுக்கான தகுதி உங்களுக்கு இல்லைண்ண. நீங்க பண்ணது கண்டிப்பா மன்னிக்க முடியாத துரோகம். இதுல எந்த மாற்றமும் இல்லைண்ண. கார்த்தி, யார பத்தி என்ன பேசிட்டு இருக்க? அண்ணி, உனக்கும் அந்த ஸ்வேதாக்காக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? அவங்க தான் வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் முத்து மாமா மேல பழி போட்டு பேசுறாங்கன்னா நீயும் அவங்கள மாதிரியே பேசிட்டு இருக்க. எவ்வளவு தைரியம் இருந்தா முத்து மாமாவை பார்த்து கேள்வி கேட்ப? நான் இவ்வளவு நேரம் அவர் பேசுறது கேட்டுட்டு அமைதியா இருந்ததுனால நான் முத்து மாமாவை தப்பா நினைச்சிட்டேன்னு அர்த்தமா? என்னோட யோசனையெல்லாம் எப்படியாவது அந்த ஸ்வேதாக்கா கிட்ட இருந்து முத்து மாமாவை காப்பாத்தி ஆகணும். இப்படி குழந்தைய காரணமா வச்சு முத்து மாமாவை அபகரிக்க நினைக்கிற அவங்கள எப்படி தடுக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்த. நீ என்னடா புரியாம பேசிட்டு இருக்க. வேண்டாம் கார்த்தி, என் மனசை பொறுத்த வரைக்கும் என் முத்து மாமா எனக்கு ராமன் தான். கனவுல கூட அவர் எனக்கு துரோகம் நினைக்க மாட்டாரு. என்ன தவிர வேற யாரையும் தொடக்கூட மாட்டாரு. அவரோட மூச்சு காத்து வேற யார் மேலயும் படவும் படாது. அந்த நம்பிக்கை எனக்கு எல்லாரையும் விட, ஏன் என் முத்து மாமா விட எனக்கு நிறையவே இருக்கு. இங்க பாரு முத்து மாமா, தேவையில்லாம அது இதுன்னு யோசிச்சு உன் மனசை வேதனைப்படுத்திட்டு இருக்காத. நான் உன் மேல வச்சிருக்கிற முழு நம்பிக்கை மாறவே மாறாது. ஸ்வேதாக்கா பேசினா இல்ல மத்தவங்க பேசினதுக்காக எல்லாம் நான் உன் மேல சந்தேகப்பட மாட்டேன். நீ தப்பு செஞ்சிருக்கேன்னு நம்பவும் மாட்டேன். இங்க பாரு முத்து மாமா, இது நீ கட்டின தாலி. எந்த தாலி மேல சத்தியமா சொல்ற, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எனக்கு நீ புருஷன், நான் உனக்கு பொண்டாட்டியா வரணும். எனக்கு உன்னால துரோகம் செய்ய முடியாதுங்கிற நம்பிக்கை ஏன் நாடி நரம்பு ரத்தம் செதை எல்லாத்துலயும் ஊறி இருக்கு. நீ எப்படி என் மனசுல நிறைஞ்சிருக்கிறது நிஜமோ அதே மாதிரி உன் மனசுல நான் நிறைஞ்சிருக்கிறதும் நிஜம்தான். நம்ம 2 பேர் எதையுமே ஒரே மாதிரி தான் துடிக்குது முத்து மாமா. இதெல்லாம் மத்தவங்களுக்கு புரியுதோ இல்லையோ,
எனக்கு நல்லாவே புரியுது. அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? செய்யாத தப்புக்கு மன்னிப்பு கேட்க தேவையில்ல முத்து மாமா. அண்ணா, அண்ணி, என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. எனக்கு என்னமோ இந்த டெஸ்ட் ரிசல்ட்ல எந்த நாடகமும் இருக்காதுன்னு தான் தோணுது. அது உண்மையாதான் இருக்கும்னு தோணுது. என்ன வெண்ணிலா சொல்ற? அவ என்னைக்கு உண்மையை பேசியிருக்கா? அவ பண்றது எல்லாமே பித்தலாட்டம் தானே. அவ கண்டிப்பா இந்த ரிசல்ட் ஏதாவது ஒண்ணு பண்ணிருப்பா. அவ கண்டிப்பா பண்ணிருப்பா. இல்ல முத்து மாமா, குழந்தை விஷயத்துல ஸ்வேதாக்கா ஏதோ ஒரு கோல்மால் பண்ணிருக்காங்கன்னு என் உள் மனசுக்கு தோணுது. அது தப்பா இருக்காது. கண்டிப்பா காலம் ஒரு நாளைக்கு ஸ்வேதாக்கா செஞ்ச தப்பு என்னங்கறத வெளியில கொண்டு வரும். ஆனா இப்ப இருக்கிற நிலைமையில நம்ம அதை பத்தி எல்லாம் யோசிக்க வேண்டாம். குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷனை நல்லபடியா நடத்தி முடிக்கலாம் முத்து மாமா. இந்த ரிசல்ட் வந்ததுல இருந்து நானே ரொம்ப குழம்பி போயிருக்கேன். ஆனா நீ ஒரு நிமிஷத்துல என் மனத கலங்கத்தை தொடச்சு தூக்கி போட்டுட்ட. நீ என் சாமி, என் கூட சாமி. ஒரு வாட்டி சொன்னா நல்ல பொண்ணா புரிஞ்சுக்கணும். அது மாமா, நான் உங்க பையனோட போட்டோ அனுப்பியிருக்கேன். அவன் அப்படியே உங்களை உரிச்சு வச்சு பிறந்திருக்கான். நீங்க ஸ்கிரீன் சேவரா இந்த போட்டோ வச்சுக்கோங்க. எப்போ உங்க மொபைல ஆன் பண்ணாலும் உங்க பையனோட முகம் தான் உங்களுக்கு தெரியணும். அத பார்த்ததுமே அவரை பெத்து கொடுத்தது நம்ம ஸ்வேதா தானேன்னு என் முகம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். புரியுதா? அப்பா எங்கப்பா போறீங்க? நான் சொன்னேன்ல, சில பேருக்குலாம் ஒரு விஷயத்த ஒரு தடவை ஒழுங்கா சொன்னா புரியாது. சொல்ற விதத்துல சொன்னாதான் புரியும். ஸ்வேதா, ஸ்வேதா. அப்பா என்னாச்சுப்பா? நீ இப்போதுக்கு என் பின்னாடியே வந்த? யாரு கிட்ட இங்க வந்த? நீ இங்க வரக்கூடாதுன்னு சொன்னல உன்ன? எதுக்கா வந்தப்போ? அப்பா பாப்பா அழுதுப்பா, பாத்துட்டே இருக்கீங்க. இரு இரு, நான் போய் தூக்குறேன். அது விடு விடு. குழந்தைக்கு வந்து கழுத்து சரியா நிக்கல, அது தெரியாம தூக்கூடாது, அப்புறம் கழுத்து இதாகிடும். நானே பாக்குறேன். பாத்தீங்களா மாமா, குழந்தை முழுக்க முழுக்க உங்க சாயல்னு சொன்னது கரெக்ட் தானே? உங்க கைப்பட்ட சுகத்துல அவன் ஒரே செகண்ட்ல தூங்கிட்டான். பாத்தீங்களா? தொப்புள் கொடி உறவுங்கிறது தாய்க்கு மட்டும் இல்ல மாமா, தகப்பனுக்கும் அதுல பங்கு இருக்கு. ஏன்னா அந்த குழந்தை வயித்துல உண்டான நாள்ல இருந்து யார் அம்மா யார் அப்பான்னு நல்லா உணர்ந்துதான் இந்த பூமிக்கு வந்திருக்கு. எத்தனை நாள் உங்க குரலை என் பக்கத்துல இருந்து கேட்டிருக்கும். அதனாலதான் பெத்த தகப்பனோட கைப்பட்டதும் அவன் அழுகையை நிப்பாட்டி தூங்கவும் ஆரம்பிச்சிட்டான். இந்த விளையாட்டு கட்டுறவெல்லாம் குழந்தைகிட்ட வச்சுக்கோ. என்கிட்ட வேண்டாம் மாமா. நீங்க எனக்கு வேணுங்கிற ஆசையோட வாழ்றவனா? எத்தனை முறை நீங்க சொன்னாலும் நான் வேண்டான்னு விலகி நிக்க மாட்டேன். அது என்னால முடியாது. இப்போ என் ரூம் வரைக்கும் உங்களை வர வச்சிருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள் தான் நான் எதிர்பார்த்த எல்லாமே நடக்கும். உங்க கனவுலையும் நினைவிலையும் நானும் உங்க மகனும் வந்துகிட்டே இருப்போம். இதுல எந்த மாற்றமும் இருக்கவே இருக்காது மாமா. கண்ணா, உங்க அப்பா கண்டிப்பா அவர் வாயால பேர் சூட்ட போறாரு. அதுக்கான முன்னோட்டம் தான் இது.
அழக்கூடாது அழக்கூடாதுடா. அழாத தங்கம், வா, வா இங்க. அழாத. சரி சரி, ஏன்டா அழற? இந்தாங்க மாலையை மாத்திக்கோங்க. ஓம் சர்வதனயாய நமஹ ஓம் சர்வரி பிரியாய நமஹ சதமானம் பவதி சதாயுத் புருஷத் சதேந்திரியே ஆயுட்சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி தீர்காயுஷ்மான் பவ தீர்க்க சுமங்கலி பவ சர்வாபிஷ சித்திரஸ்து சகல ஐஸ்வர்ய அபிவிருத்திரஸ்து மனோரஞ்சிதாவல சித்திரஸ்து. சாமி, ஒரே ஒரு நிமிஷம் பூஜை நிறுத்துங்களேன். சபையில இருக்கிற எல்லாருக்குமே வணக்கம். நானும் முத்தரச மாமாவோட பொண்டாட்டி தான். எனக்கு பிறந்ததும் அவரோட குழந்தைதான். அப்படி இருக்கும்போது பேர் சூட்டு விழாவை வெண்ணிலாவுக்கு பிறந்த குழந்தைக்கு மட்டும் பண்ணா என்ன அர்த்தம்? வெண்ணிலா முத்தரச மாமாவுக்கு வலது பக்கம் உட்கார்ந்தா நான் அவருக்கு இடது பக்கம் உட்காரணும். வெண்ணிலாவோட குழந்தை முத்தரச மாமாவோட வலது கால் தொடையில உட்கார்ந்தா என் குழந்தை இன்னொரு கால் தொடையில உட்காரணும். எது பண்ணாலும் ஒரே நேரத்துல 2 குழந்தைங்களுக்கும் சேர்த்துதான் பண்ணணும். 2 பேருக்குமே பேர் வச்சு தொட்டில ஒன்னா போட்டாகணும். அப்படி எல்லாம் எதுவும் நடக்கல. இந்த பேர் சூட்டும் விழாவை நல்லபடியா நடக்க நான் விட மாட்டேன். என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நீ நினைச்சது நடக்காது. இவ என் பொண்ணு, என் குழந்தைக்கு மட்டும்தான் இந்த விசேஷம். அந்த குழந்தைக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அதனால உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ. இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? ஊர்க்காரங்க எல்லாருமே பேசுங்களே ப்ளீஸ். முத்தரசு, நீங்க சொல்றது கொஞ்சம் கூட நியாயம் இல்லாம தான் இருக்கு. ஏன்னா 2 குழந்தைகளும் உங்களுக்கு பிறந்ததுன்னு தான் ஸ்வேதா சொல்லுது. எல்லாரும் தெளிவா கேட்டுக்கோங்க. சும்மா ஒண்ணும் சொல்லல. DNA டெஸ்ட் எடுத்து அறிவியல் முறைப்படி இவர்தான் அப்பான்னு நிரூபிச்சு நான் சொல்றேன். புரியுதா? இது பாருங்க, அறிவியல் மூலியமா நீங்க நிரூபிச்சாலும் சரி, ஊரே ஒன்னா கூடி ஒரே விஷயத்த சொன்னாலும் சரி, உண்மை உண்மைதான். என்னால முடியாதுன்னா முடியாதுதான். இப்படி எல்லாம் சொன்னா எப்படிங்க? கொஞ்சம் நிதானமா யோசிச்சு நல்லபடியா நடந்துக்கங்க. இத பாருங்க, உங்க எல்லாரும் மேலேயும் நான் எவ்வளவு மரியாதை வச்சிருக்கேன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த மரியாதைக்கு உட்பட்டு நான் இதுதான் ஏன் குழந்தைன்னு ஒத்துக்கிட்டேன்னா, இந்த குழந்தைக்கு ஸ்வேதா தான் அம்மான்னு நான் ஏத்துக்க வேண்டியதா இருக்கும். அப்படி அதை ஏத்துக்கிட்டா ஸ்வேதா தான் என் மனைவின்றது ஏத்துக்க வேண்டியதா இருக்கும். ஆனா அது உண்மையே இல்லையே. சத்தியமா சொல்றேன், இந்த குழந்தைக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இந்த பிரச்சனை வரக்கூடாதுக்கு தான் ஆரம்பத்தில் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நினைக்கிறேன். எங்க வெண்ணில ஏன் போண்டாட்டீங்க? எங்க குழந்தைங்க நாங்க பேர் வச்சு இன்னைக்கு தொட்டில போட போறோம். அதே விசேஷத்தை அந்த குழந்தைக்கு நான் பண்ண மாட்டேன்னு சொல்றேன். என்னங்க தப்பு இருக்கு? தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. என் வயித்துல பிறந்ததுக்காக இந்த குழந்தை என்னங்க பாவம் பண்ணுச்சு? வெண்ணிலா வயித்துல பிறந்ததுனால இந்த குழந்தைக்கு மட்டும் அம்மா அப்பாவோட அன்பு பாசம் அரவணைப்புன்னு எல்லா விஷயமும் கிடைச்சிட்டு இருக்கு. ஏன் குழந்தை மட்டும் என்ன பாவம் பண்ணுச்சு சொல்லுங்க? யார் என்ன பேசினாலும் கடைசியில என் மாமா சொல்றதுதான் ஜெயிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால இனிமே அடங்கி போறதில்ல, அதிரடிதான்னு நான் முடிவு பண்ணிருக்கேன். ஒண்ணும் பண்ணிடாத. கதவை திறந்து தரங்க ஸ்வேதாக்கா.